திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் கூத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியேர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று நான்காம் திருமுறையிலே திருவாரூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவாரூரிலே தேவாசிரியன் முன் இறைஞ்ச திருமாளிகை வாயிலில் புகுந்து மாமணி புற்று உகந்தாரை நேர் கண்டு கொண்டார், தொழுதார், விழுந்தார், புலகாங்கிதம் அடைந்தார், எழுந்தார், அன்பு கூர்ந்தார், கண்கள் துளி மாறி பொழியே, கண்கள் தன் துளி மாறி பொழியே திருமூலட்டனாரை போற்றினார், துதித்தார், உருகினர். மணிக்கோயிலை வலம் வந்து இறைஞ்சி அன்பு பூண்ட மனத்தொடு வாயில் புறத்து சேர்ந்தார். திருப்பதிகம் பாடினர். அதில் சமன் சார்ந்த தீங்கு நினைந்து கவன்றார். மார்பார பொழி கண்ணீர் மழைவாரும் திருவடிவும் மதுர வாக்கில் சேருவாயும் திருவாயில் திருந்தமிழ் மாலைகளும் செம்பொன்தாளே சார்வான் திருமணமும் உழவார தனிப்படையும் தாமும் ஆகி பார்வாழ திருவீதி பணி செய்து பணிந்து ஏற்றி பரவி செல்வார் ஆனார். அப்பொழுது நீடுபுகள் திருவாரூர் நிலவுமணி புற்றிடங்கொண்டு நிறுத்தரை அன்போடு காலங்களிலே அணைந்து கும்பிட்டு பாடி அருளிய கோயில் வாய்மை திருப்பதிகம் பலவற்றிலே ஒன்று இந்த பதிகம். இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். நீரு மெய் பூச வல்லானும் நினைப்பவர் நெஞ்சத்து உள்ளானும் ஏறு உகந்து ஏற வல்லானும் எரிபுரை மேனியினானும் நாறு கரந்தையினானும் நான்மறை கண்டத்தினானும் ஆறு சடைக்கரந்தானும் ஆரூர் அமர்ந்தம் அம்மானே என்று பாடுகிறார். திருமேனியிலே திருநீற்றை பூசுதலிலே மேம்பட்டவன், தன்னை விருப்பற்று நினைக்கக்கூடிய அடியார்களுடைய உள்ளத்திலெல்லாம் கொள்கொண்டிருக்கக்கூடியவன், காளையை விரும்பி இவர வல்லவன், தீயில் நிறத்தை ஒத்தவன், நறுமணம் கமழும் கரந்தை பூ சூடியவன், வேதம் ஓதுகின்ற குரல் வளையை உடையவன், நாறு கரந்தையினானும் நான்மறை கண்டத்தினான்கிறார். அந்த வேதத்தை சொல்லக்கூடியவன், வேதம் ஓதும் குரல் வளையை உடையவன், கண்டம் குரல் வளை, கங்கையை சடையிலே மறைத்தவர் யாரு? ஆரூர் அமர்ந்த
அம்மான் என்று சொல்லுகிறார். திருநீராக்களாலே உயிர்களுக்கு கிடைக்கிறது. உயிர்களுக்கு திருநீர் யார் மூலமா கிடைக்குது? ஆக்களால் கிடைக்குது. ஆனா எது? பசு. முழு முதல்வன் பூசும் திருநீர் சர்வசங்கார காலத்து சர்வலோக சுடலை பொடி. அதனை ஆற்றி அணிந்து கொள்ளும் வன்மை அவனுக்கே உரியது. ஆதலாலே அவர் சொன்னார், நீர்மெய் பூசவல்லான் என்று அருளினார். மெய்னா இந்த இடத்துல திருமேனி, சத்தியம்னு சொல்லல. நினைப்பவர் நெஞ்சத்தை கோயிலாக கொண்டவன் இல்லையாதார். காலையும் ஆலையும் கைதொழுவார் மனம், ஆலையும் ஆரூர் அறநெறியார்க்க என்று பாடுகிறார். எரிபுரை மேனி அப்படின்னா தீவண்ண மேனி, தீவண்ண மேனி. நாறு கருந்தை, நல்ல மனம் வீசக்கூடிய சிவகரந்தை என்று பூ கரந்தையினான் என்று சொல்லுகிறார். நால்மறை கண்டன் என்பதற்கு வேதம் குரலை உடையவன் என்றாலும் கூட அவர் சாமகண்டர் என்ற முதலிய தனிப்பெயர்களையும் அவற்றின் பொருளையும் உணர்தல் வேண்டாம். பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். நிருபை பூச வல்லாலும் நீர் மெய் பூச வல்லானும் நினைப்பவர் நெஞ்சத்து உள்ளானோ ஏறுகந்து ஏறவ வல்லானோ எரிபுரை மேனியிலானோ நாறு கரந்தையினானோ நான்மறை கண்டத்தினானோ ஆறு சடை கரந்தானோ ஆரு அமர்ந்த எம்மானே ஆரூர் அமர்ந்த எம்மானே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாரூர் பூங்கோயில் சென்று அங்குள்ள பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேராற்றலை பெற்று பேர் அருளின் துணை கொண்டு நல்வாழ்வு வாழ்வோம், நலம்பல பெறுவோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். சிவாய நம.